ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இந்த ட்ராமாவுடைய நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, முடிஞ்சால் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹீரோவுக்கு உடம்பு ஃபுல்லாக அடிபட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் தான் பார்த்துக்கிறா. சரி, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறப்போ போகாதன்ற மாதிரி நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு, எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என் கூட இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் என் கூட இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி பைபிளில் ஆன்ட்டியும் இழந்துட்டான், நம்ம கொஞ்சம் ஆறுதலாக இருப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட இருக்கா. இப்படியே அந்த நைட் அப்படியே போகுது. காலையில் ஆகுது. இங்கே ஹீரோவுடைய அப்பா நம்ம ஹீரோவுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி சின்ன வயசில் அவன் டாரன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஷீலான்ற மாதிரி பேரை மாற்றிக்கிட்டான் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம பையன்தான்ட்டு இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம ஹீரோ வழக்கம் போல் கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திட்டுறா. இதுக்காகடா அப்படி பண்ணுற, கொஞ்சம் காயமெல்லாம் ஆறட்டும் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லைம்மா எத்தனை நாள் தானே இப்படி தலைமறைவாக இருக்கிறது, என் வேலையை நான் காட்ட வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அனுப்பி வைக்க, அவள் வீட்டுக்கு போனோடனே வந்துட்டியாடி சண்டால பாவி, இன்றைக்கி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி பார்த்துட்ருக்க. என்னம்மா உன் செத்து போன டாரோ ஃபியூனரலுக்கு எதுவும் போயிட்டு வரியான்ற மாதிரி கேட்க, இங்கே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வருது. அந்த அனாதை பையன் பாரு, அனாதையாக செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, இன்னொரு வார்த்தை பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கும் கை இருக்குது, கை நீளும், முதல்ல அவனை பேசுகிறத பார்த்து நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப எமோஷ்னலாக பேச, இப்போ தான் காட்டுறாங்க நம்ம தனியா இருக்கா இல்லையா, அவள் பயங்கரமான ஆள். நம்ம ஹீரோவை போட்டு சின்ன பிள்ளையில அவன் விளாண்டுட்டு இருக்கப்போ கூட அவனை அடின்னு அடித்து ரொம்ப குடும்பப்படுத்தியிருப்பா. இப்போ ரொம்ப திமிரா நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி இனிமேல் நெரிச்சு உன்னை கொண்டுடுவேன், நீ எனக்கு அக்காவே இல்லைன்னு சொல்கிறப்போ, உனக்கு மட்டும் தான் கை நீளுமா, எனக்கும் கை நீளுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடியை பிடிச்சி பயங்கரமாக இழுக்க, ரெண்டு பேரும் பயங்கரமாக முடியை பிடிச்சி சண்டை போட, இந்த ஆடி வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வயிற்றுலேயே ஒரு எத்த இங்கே அன்னிக்காரி ஒரே திட்டு, என்னடி பண்ணிட்டு இருக்க கழுத, ஏன் பிள்ளைவே நீ அடிக்கிறியா, வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்கிறப்போ, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரியல சுத்தமா அப்படின்ற மாதிரி இவ கத்துறா. இனிமேல் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளோட 2 அழுக்கு துணியை தூக்கி வெளியே தூக்கி வீசுறா அவள் தங்கச்சிக்காரி. நம்ம ஹீரோயின் இங்கே இருந்தால் மட்டும் பெரிய மரியாதை கொடுத்து கிழிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் கிளம்புறேன்ற மாதிரி போக, இப்போ அப்பா சமாதானப்படுத்துறாரு. இல்லைப்பா நான் போகிறேன், இனிமேல் நான் இங்கே இருக்கவே விரும்பலை அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, என்னோட பொண்ணு எங்கேயும் போகக்கூடாது, பின்னாடி இருக்க கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்குன்னு சொல்ல, இவளுக்கு என்ன கெஸ்ட் ஹவுஸ் வேண்டிய கடைக்கு என் பொண்ணே அடிச்சவன் சொல்கிறப்போ, இந்த மாதிரி ரொம்ப வாய் பேசினா வாயை உடைச்சிடுவேன், நான் சொல்கிறது தான் இங்கே எல்லாமே, என் பொண்ணு இங்கே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இங்கே தனியாவுக்கு உச்சக்கட்ட கோவமாயிடுது. இதெல்லாம் நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் பார்த்துட்டு தான் இருப்பான். நம்ம ஹீரோ தான் நோட் பண்ண சொல்லியிருப்பான். இப்போ போயிட்டு தலை இது மாதிரி உங்களுடைய ஜீராக்கு இது மாதிரி கொடுமை நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு மெயில் வருது. அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே ஆன்ட்டிக்காரி அனுப்பி வச்சிருக்கா அந்த வாய்ஸ் மெசேஜை. இவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கானா, இவனுக்கு அந்த டெத் ஆகிற வரைக்கும் என்ன நடந்துச்சு எல்லாம் ரெக்கார்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கேட்டு இவனுக்கு ரத்தமே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் இருக்கடி குப்பம்மா, அவனை தூக்கி எப்படி ஜெயிலில் போட்டு மிதிக்க போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு நினச்சிட்டு காலையில் டிப்டாப்பாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வேலைக்கு கிளம்ப, இப்போ டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய அப்பா முன்னாடி நிற்கிறாரு. அவருக்கு தான் தெரிஞ்சிருச்சு இல்லையா பையன் சொல்லிட்டு, நம்ம ஹீரோவுக்கு பக்குன்னு இருக்கு அப்பாவான்னு, இருந்தாலும் யாரும் தெரியாத மாதிரி நீங்கள் யார் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்கிறப்போ, பக்கத்தில் இருக்க அங்கிள் இவர் தான்ப்பா உங்கள் அப்பா, என்னப்பா தெரியாத மாதிரி பேசுகிறேன்னு சொல்கிறப்ப, எனக்கு அப்பாவே கிடையாது, எனக்கு அம்மாவும் கிடையாதுன்ற மாதிரி இவன் போய்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இவர் விடுற மாதிரி இல்லை, உங்கள் பையன் கொஞ்சம் கோவமாக இருக்கான், போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் குடுன்னு ஓடி போயிட்டு, டேட் 6 இப்போ தானடா உடம்பு சரியாக இருக்குது, அதுக்குள்ளே ஏன்டா வெளியே வந்த, உடம்பை பார்த்துக்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ எங்கேருந்து வந்தீங்க அப்பான்னு சொல்லிட்டு, எங்கள் அம்மாவை என்னையும் நடுத்தருவில் விட்டுட்டு போகிறப்போ உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாருடா என்னோட தப்பு தான், உங்கள் அம்மா கிட்ட ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே கிடையாது, எல்லாமே என்னோட தப்பு தான், அந்த குப்பம்மா உங்கள் அம்மாவுக்கு பண்ணதை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா, அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, உங்கள் அம்மா தான் நான் லவ் பண்ணி ரொம்ப நெருக்கமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் நீயும் உங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டீங்க ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லி நம்ப வச்சாடா, தயவு செய்து அப்பாவை நம்பு, இனிமேல் எனக்கு நீ தான் முக்கியம், அந்த குப்பமாக பண்ண தப்புக்கெல்லாம் கண்டிப்பாக நான் உடந்தையாக அவங்க கூட இருந்து அவளை ஜெயிலில் தள்ளாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அப்பா சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, இப்படியே இங்கே வாடி பக்கத்து வீட்டில் போலீஸ் வந்திருக்காங்க, அந்த குப்பமாவை குப்பை மாதிரி அள்ளிட்டு போகிறதுக்கு நம்ம போய் வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு குடும்பமாக நின்று அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டில் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை போல இருக்குது. இப்படி என்ன யாரடா அரெஸ்ட் பண்ண வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குப்பமா ஸ்டைலாக நடந்து வர, இதை மாதிரி நீங்கள் ஹீரோவுடைய உங்கள் ஆண்டியை கொலை பண்ணிட்டீங்கன்ற மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க, உங்கள் புருஷன் தான் கொடுத்துருக்காருன்னு சொன்னோடனே இங்கே இவங்களுக்குலாம் ரத்த கொதிப்பே வந்துடுது. எவ்வளோ தைரியம் தான் இந்த ஆள் ஏன் மேலே கேஸ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, டே நான் உன் பொண்டாட்டிட்டா மறந்துட்டியா அப்படின்னு சொல்கிறப்போ, டே தகப்பா என்னடா பண்ணி வச்சிருக்க அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோன் ஒரு பக்கம் கேட்க, உன் அம்மா கறி பண்ண கொலையெல்லாம் லிஸ்ட்டு போட்டு சொன்னால் கூட பத்தாதுடா அப்படின்ற மாதிரி, முதல்ல இழுத்துட்டு போங்க சார் இந்த கழுதைங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே குப்பமா மனசுடைஞ்சு போயிட்டு புருஷன் பண்ண துரோகத்தை தாங்க முடியாமல் போக, பையன் நீ போமா நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் கண்டிப்பாக உன்னை பெயிலில் மேலே எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க, மீடியா பீப்புள்ஸ் ஃபுல்லாக குமிஞ்சு நம்ம குப்பம்மாவை வீடியோ பிடிச்சிட்டு இருக்க, பார்கர்ஸ்லாம் எங்களுடைய எஜமானி அம்மாவை நீ கொண்டுட்டு எடி பாவி, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களாம் ரொம்ப கொந்தளிக்க அப்படியே இவனை தூக்கி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே போலீஸ்கிட்ட நான் ஒன்றுமே பண்ணல, எந்த எவிடன்ஸை வச்சு என்னை பிடிச்சிட்டு வந்தீங்க நான் வந்து ஒரு தப்பும் பண்ணலையே, நான்லாம் கொலை பண்ணலை அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லைம்மா நல்லா பக்கா எவிடன்ஸோட தான் நாங்கள் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறப்போ, இந்த பக்கம் நம்ம ஹீரோ இப்போ தான் தலைமறைவாக இருந்தவன் வெளியே வரான். மீடியா பீப்புள்ஸ் ஃபுல்லாக கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்களே அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே வந்து பசங்கள்லாம் வந்து இந்த சீலா சார் வந்துட்டாருன்னு சொல்கிறப்போ, இப்போ தான் அந்த வேலைக்கார பொண்ணு சொல்லுது, நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி நீ தான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமா, அந்த குப்பம்மா வந்து எங்களுடைய ஆன்ட்டியை கொள்கிறப்போ ட்ரெஸ் போட்டிருப்பா, அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறப்போ, அவங்க பெரியம்மா கிட்ட போய் கேட்டால் அதை நான் அன்றைக்கே வாஷ் பண்ணிட்டேன்னு இவங்க சொல்ல, சரி விடுங்க அவள் அன்றைக்கி எந்த செருப்பு போட்டு போனா அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இவ கேட்க, அந்த செருப்பில் போய் பார்த்தா அந்த பிளட்டு வந்து அப்படியே இருக்குது. அது வந்து இது ஒரு எவிடன்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா இவங்க பெரியம்மா பிளட்டு தான். இப்போ என்ன சொல்கிறீங்க, ஒரு சாலிடான எவிடன்ஸ் கிடச்சிருச்சு, கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்டிப்பாக அவ்வளோ வெயிலில் வந்து மெயிலில் கூட வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே வந்து உங்களுக்கு வந்து மெயில் கிடைக்காது அப்படின்ற மாதிரி லாயர் சொல்கிறாரு. யாருடா எனக்கு மெயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவன்ற மாதிரி வீரப்பா கேட்க, இங்கே லாயர் சொல்கிறாரு இதை மாதிரி ஷீலா சார் தான் அப்படின்னு சொன்னோடனே, அந்த பாம்பு இன்னும் சாகலையா, அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கானான்னு சொல்லிட்டு இவ டென்ஷன் ஆறா. இந்த பக்கம் தனியாக என்ன பண்ணுறான்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு செவரை கட்டி வைக்கிறா. என்னன்னு சொல்லிட்டு அம்மா வந்து கேட்டா, என் அக்காக்காரி என்னை அடிச்சா இல்லையா, இனிமேல் வந்து ஓட விட்டு அவளை அடிக்க போகிறேன், அவளை பண்ணுற கொடுமையில் பாருங்கள், எனக்கு ஹீரோ பண்ண கொடுமைக்கு அவள் தான் அனுபவிக்க போகிறா அப்படின்னு சொல்கிறப்போ, ஷபாஷ் மகளே இப்போ தான் நீ என்னுடைய பொண்ணுன்றதை காட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அம்மாவை மக பண்ணுறத அம்மாக்காரி வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே வந்து நம்மளுடைய கோனை தான் காட்டுறாங்க. வீட்டில் இருக்கிறப்போ ஒரு ஹீல்ஸ் வந்து மண்டையிலே விழுகுது. யாருடா என்ன செருப்பால் அடித்தா, தைரியம் தான் முன்னாடி வந்து அடிங்கடா அப்படின்னு சொல்கிறப்போ, நான் தான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி இந்த குட்டப்பாவடைக்காரி வந்து சொல்ல, நீ எங்கடி வந்த, உன் கண்ணை தான் நோண்டிட்டேனேன்னு சொல்ல, நான் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டேன், இப்போ முன்னை விட அழகாக இருக்கேன் பார்த்தியா, எனக்கு இது வந்து சீலா ஷார் கொடுத்தா அடுத்த ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லி, இவனை கூட்டிகிட்டு போங்கடா, கூட்டிகிட்டு போய் எப்படி என் கண்ணை நோண்டானோ அதே போல் இவன் கண்ணை நோண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை வண்டையாக திட்டிட்டு நல்லா வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவள் வச்சிருக்க ஹீல்ஸை வச்சு படார்னு மூஞ்சிலே அடித்து மூஞ்சி நல்லா கிழிச்சு விட்டுறா. இவனும் நல்லா சம்மடி வாங்கிட்டு ரோட்டில் போய் இவனை தள்ளி விட்டுட்டு, இனிமேல் வீட்டுக்குள்ளே வராது, இது என்னோட வீடுன்னு அந்த பொண்ணு சொல்லிடுது. இதே வந்து நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக சுற்றிட்டு இருக்கான். அவங்க அப்பா கேட்குறாங்க, என்னப்பா இவ்வளோ சோகமாக இருக்க, எனக்கு தெரியும் நீ ஜீராவை தான் லவ் பண்ணுற, நீ ஒன்றும் வருத்தப்படாத, அந்த பொண்ணுக்கு உனக்கு சீக்கிரமாக நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பாவுக்கு என்னடா அது உண்மை தெரியும்னு சொல்லி இவன் பார்க்குறான். இருந்தாலும் அப்பா சம்மந்தம் பேசுகிறேன்னு சொன்னது எனக்கு ஹாப்பி தான். இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் அப்பாவுக்கு வந்து ஹீரோடைய அப்பா கால் பண்ணிட்டு, இதை மாதிரி உங்களை பேசணும், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி கெஃபேக்கு ஒன்று வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்தால் நம்ம ஹீரோயினை ரவுண்டு கட்டி வந்து சித்திக்காரியும் தங்கச்சிக்காரியும் நிற்கிறான். நம்மளுக்கு எதுக்குடா வம்பன்னு சொல்லிட்டு இவன் வந்து பின்புறமாக ஓடிடலான்னு சொல்லிட்டு கப்போனா அங்கே தான் இவன் தடை போட்டு வச்சிருக்காளே. அதை பார்த்துட்டு ஹீரோயின், இந்த இடத்துல எவன்டா கட்டையை போட்டதுன்னு முழிச்சிட்டு இருக்க, நம்மளுடைய தனியாக பிடிச்சி இழுத்து இன்னைக்கு உனக்கு சாவு தாண்டி, இனிமேல் நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, என்னையே நீ அடிக்கிறியா, உனக்கு என்ன அவ்வளோ திமிராயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கொதவாலையை பிடிச்சி நெரிச்சு கொல்ல போகிறா. நீ வந்து அவன் பண்ண தப்புக்கு நீ தான் அடி வாங்கி சாகணும் என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, இவக்கு எடுத்துகிட்டு ரொம்ப பிடிச்சி நெரிக்க, நம்ம ஹீரோ வந்துட்டு தள்ளி விட்டுட்டு, எவ்வளோ தைரியம் தான் ஏன் ஆளை கழுத்தை பிடிச்சி நெரிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்படி பண்ணணும்னு வச்சுக்கோ, ஏன் அவனை தூக்கி ஜெயிலில் போடக்கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டுறப்போ, நம்ம ஆளையே இவங்க வந்து அழுக வைக்கிறாளுங்களான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கட்டையை எடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த வேலையெல்லாம் உடச்சி அவனே தூர எரிஞ்சிடுறான். இதை பார்த்து அந்த தன்யாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பயம் வந்துடுது. இந்த அளவுக்கு என்னடா வெறி பிடிச்ச மாதிரி நினைத்துக்கிறான்னு சொல்லிட்டு, தன்யா வந்து சும்மா இல்லாமல் அனாத நாயை நீ எங்கடா என் வீட்டில் பண்ணுற, வெளியே போட, எங்கள் அக்கா காரியும் கூட வரமாட்டான்னு சொல்கிறப்போ, இந்த அனாத நாய் கூட தானே அன்றைக்கி வந்து நீ வந்து ஒன்றா இருக்க ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி இவன் பழசெல்லாம் கிளறி இவளை ரொம்ப கேவலமாக பேச, இவளுக்கு திரும்பவும் பைத்தியம் பிடிச்ச வெறி பிடிச்ச குரங்கு மாதிரி ரொம்ப வந்து காவுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. அவனை பயங்கரமாக அடிக்க போகிறப்போ, நீ நல்லாவே இருக்க மாட்டடான்ற மாதிரி மாமியார்காரி சாபம் விட, மாமியாரே எனக்கு ஒன்றும் ஆகாது, முதல்ல பொண்ணு வந்து பெற்று வைக்க சொன்னால் பொறுக்கி பெற்று வச்சிருக்கீங்க, அடக்க ஒடுக்கமாக முதல்ல பிள்ளைய வளர்க்க கற்றுக்கோங்கன்னு சொல்கிறப்ப, எங்கள் அக்காவை நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவ பிடிச்சி இழுக்கிறப்போ, ஏன் பொண்ணை நீ என்ன விடாதது, நானே பெர்மிஷன் கொடுக்குறேன், நீ அவன் கூடயே போகுமா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே தன்யாவுக்கு அப்படியே பயங்கரமான ஒரு கோவம் வருது. இப்படியே வந்து நம்ம ஹீரோயினையும் நம்மளுடைய ஹீரோவையும் கூட்டிகிட்டு போய் அந்த பின்னாடி இருக்க வீட்டில் உட்கார வச்சு அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி என் பொண்ணை நீ நல்லா பார்த்துக்கோப்பா, உங்கள் அப்பா என்கிட்ட பேசினாரு, உனக்கு நீ தான் டாராம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் அங்கிள் அப்படின்ற மாதிரி இவன் நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு, உங்கள் பொண்ணை நான் பத்திரமா கண்கலங்காமல் வச்சு பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொல்கிறப்போ, என் பொண்ணை இப்பயே கூட்டிகிட்டு போயிரு, அந்த சண்டால பாவிங்க பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாளுங்கன்னு சொல்கிறப்போ, அப்பா நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கீங்களே, உங்களை விட்டு நான் எப்படிப்பா போவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, பரவாயில்லம்மா என்னை விட உன்னோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறப்போ, நம்ம
ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த அவங்க அம்மாவோட ரிங் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ முக்கியன்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியும். அதை எடுத்து கையில் போட்டுட்டு இனிமேல் எங்கள் அம்மாவுக்கும் மேலே நீ அந்த அளவுக்கு நான் உன்னை பத்திரமா பார்த்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர்லேயே முழுகிடுறா. இப்படியே ஜாலியாக திங்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறப்போ இந்த மூக்கு வேர்த்த தனியா என்ன பண்ணுறான்னா கரெக்டாக வந்துட்டு என்ன அவன் கூட போகிற போல இருக்குது, அவன் என்ன வந்து ஏமாத்தினவன் நீ மறந்துட்டியா, என்ன லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நடுத்தருவில் நிப்பாட்டிட்டான், என்னோட பழைய திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது தான் வந்து உன்னுடைய பழக்கம், அதே போல் வந்து இவனும் நான் யூஸ் பண்ணவன் தான், எப்படி தங்கச்சியோடு இருந்தவன் கூட நீ வாழ போகிற சேர்ந்து அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவுக்கு கோவம் வருது. இந்த தடவை ஹீரோயின் நீ கம்முண்டிரு நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்ன நீ ஓவராக பேசுகிற, உன்னோட காஸ்ட்லியான பொருளெல்லாம் நீ என்கிட்ட கொடுக்குறப்போ அதோட மதிப்பு என்ன, அதோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி தான் டாரு அவனோட மதிப்பு எனக்கு தான் தெரியும், ஒன்று மாதிரி யூஸ்லெஸ் ஃபெலோவுக்கு சுத்தமாக தெரியாது, நீ கடைசியாக சிங்கிளாக இருந்து கடைசி வரைக்கும் செத்து போன்ற மாதிரி அக்காக்காரி சொல்லிட்டு கிளம்ப இவளுக்கு வந்து யாரை நீ சாபம் விடுற, இரு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கோவப்படுறா. இப்படியே நம்ம ஹீரோ வந்து அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர இப்போ தங்கச்சிக்காரி சொல்கிறா நான் இவங்க 2 பேருக்கும் ஒரே ரூம் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஒன்றா தங்குங்கன்னு சொல்கிறப்போ ஹீரோயின் இல்லை வேண்டாம் நான் தனி ரூமில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நீ எப்படியோ உன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். இப்படியே நம்ம ஹீரோயினை ரொம்ப அன்பாக பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இன்னும் உன் ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது, நான் உன் கூட தான் எப்பயுமே இருப்பேன், வாழ்க்கை முழுக்க போதுமா நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னோடனே ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோயின் உட்கார வச்சு கையை பிடிச்சி நம்ம ஹீரோ சொல்கிறான் உங்கள் அப்பா என்ன நம்பி உன்னை ஒப்படைச்சிருக்காரு, அதனால் உன்னை பத்திரமா நான் பார்த்துக்கிடுவேன், கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் கல்யாணத்தை பற்றி பேசுகிறப்போ ஹீரோயின் சொல்கிறா இல்லை உங்கள் ஆன்ட்டிக்கு இன்னும் ஃபினரல் கூட பண்ணலை, நீ நல்ல முறையில் ஃபினரல் பண்ணு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல நல்லாவே நம்மளை புரிஞ்சு வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கி வந்து போகிறான்னா நம்ம ஹீரோயின் என்னடான்னு சொல்லி பார்க்குறான். அதுக்கப்புறம் இவன் ஹக்குக்கு தான் வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் உடனே ஹக் பண்ண இதுக்கு தானே இவ்வளோ நேரம் பாவமாக முடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாகிறான். இப்படியே 2 பேரும் ஹக் பண்ணி மாற்றி வைக்கப்படுறாங்க. இப்படி இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.